ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளி இல்லம். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. குக்கர் எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா சேப்பக்கிழங்கை வாஷ் பண்ணி இந்த குக்கரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இது குக்கரில் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நிறைய 2 விசிலுக்கு மேலே போச்சுன்னா நம்ம வறுக்கிறதுக்கு நல்லா இருக்காதுங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு விசில் மட்டும் போதுங்க. இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ இது மாதிரி வெந்து எடுத்துக்கணும். தோலை உரித்து எடுத்துக்கலாங்க. தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு விசிலுக்கு நல்லா காய் வெந்துட்டுருக்குங்க. ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா உரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா காயும் உரித்து எடுத்துக்கணுங்க. நம்ம பாதி பாதியாக கட் பண்ணிக்கலாம். பெருசாக சேர்த்தோம்னா மசாலா அவ்வளோவா ஏறாது. ஸோ அதனால் நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா சேர்த்தோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா காயும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சுக்கலாங்க. பேன் சூடு ஏறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம ஆல்ரெடி எடுத்து தோல் உரித்து வச்சுருந்த சேப்பக்கிழங்கு இதோடு சேர்த்துக்கலாங்க. இது நல்லா இதிலே ரோஸ்ட் ஆகுதுங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஒன் சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இது ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சிங்க. இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். அப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவிக்கலாங்க. 2 பக்கம் நல்லா வறந்துருக்குங்க. சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் ரெடிங்க. நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.